ஆர்ப்பாட்டமும் நாகப்பட்டினத்தில மீனவர்களுக்காக 2009லாம் பண்ணோம். அப்ப நீங்க ஸ்கூல்ல படிச்சீங்களா? காலேஜ்ல படிச்சீங்களான்னு தெரியல. மேபி அப்ப நீங்க ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்ப ஃபுல் ஃபோக்கஸும் மத்த மத்த நட்சத்திரங்கள் மீது இருந்தது. இவர் எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. இதை போன்ற ஆர்ப்பாட்டங்கள் தான் கோயம்புத்தூர்ல குப்பை கிடங்கு எதிராக போன வருஷமே எங்களுடைய டிவிகே பண்ணுச்சு. இதே போன்ற ஆர்ப்பாட்டம் தான் சேலத்தில அனல் மின் நிலைய ஊழியர்களுக்கு வந்து நீங்க சேலரி போடாம ஏமாத்துறீங்கன்னு அவர்களுக்காக பண்ணோம். இதே போன்ற ஆர்ப்பாட்டங்கள் தான் மகளிர் தினத்தன்று அண்ணா யூனிவர்சிட்டி கேஸஸ்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு பண்ணோம். ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டு வரலாற்றில நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இப்போது தான் எங்கள வந்து திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். இனி வரும் காலங்கள்ல எவ்வளவு தடைகள் போட்டாலும், எல்லா தடைகளையும் தாண்டி ஆர்ப்பாட்டங்கள் மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் செய்யக்கூடிய பொலிட்டிக்கல் மாஸ்டர் எங்களுடைய தலைவர். எதிர்பார்த்தீங்களா? நீங்க சொல்லுங்க நெனச்சீங்களா? இவரு போயிட்டு அங்க நிப்பாரு சிவகங்கையில, போயிட்டு நிப்பாருன்னு நீங்க நெனச்சீங்களா? அன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு கூட, "என்னப்பா அவங்க வீட்டுக்கு போறாங்களாமா?" "இல்லப்பா ஃபேக் நியூஸ்ப்பான்னு" போலீஸே சொல்லிக்கிட்டாய்ங்க. சார் ஷேடோ போடுவாங்க போலீஸு. ஒரு ஒரு தலைவரும் அவருடைய வண்டி எங்க போது, கார் நம்பர் எங்க போதுன்னு. உளவுத்துறைய கண்ல விளக்கெண்ணெய் ஊத்தி தேடக்கூடிய உளவுத்துறைய, அப்படி லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு அங்க போனேன். எங்களுடைய உளவுத்துறை பெருசா? அவங்களுடைய உளவுத்துறை பெருசா?